ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? கன்னி பூஜைக்கு போன வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட வீடியோ நான் மாலை போட்ட வீடியோலாம் முடிஞ்சிடும். அதே மாதிரிக்கு மலைக்கு போன வீடியோவும் இதிலே கடைசி சேர்த்து விட்டுட்டேன். ரொம்ப லாங்காக ஏமல் இதே பாட் போட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன்ட்டு இன்றைக்கி வந்து பற்றி வீடியோ. உண்மையிலேங்க நான் இந்த கன்னி பூஜைக்கு போகும்போது எப்படினாலும் பாட்டு வந்து எப்படி ஒரு கொட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்போ என்ன நினச்சேன், சரி நல்லா இல்லை அக்கா கூப்பிட்டாங்க இல்லைக்கா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இல்லடி எல்லோரும் குடும்பத்தோடு போகணுமா, கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சரின்னு சொல்லி எங்கள் அக்கா கூப்பிட்டோடனே 2 பேரும் கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அங்கே கிளம்பி போய் பார்த்தா ஐப்பனை அவ்வளோ என் அப்பனை அழகாக அலங்கரித்து அதுக்கு மேலே எல்லாம் சூடம் விளக்கு எல்லாம் வச்சு அவ்வளோ ஒரு அலங்காரமாக இருந்தாருங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தார். அவர் பார்த்தாலே போதுன்ற மாதிரிக்கு இருந்தது. அங்கே போன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாட்டு பாடினாங்க அங்கே ஐயோ, டிவியில் உள்ள பாட்டு தோற்று போயிருங்க. அந்த சவுண்டுக்கும் அந்த இருக்கிற அந்த மாலை போட்டிருப்பாங்களே சாமிமார்கள், அவங்க எல்லாம் ஒன்று ஓல பாடினாங்க. சவுண்டு எல்லாமே கொட்டு சவுண்டு முதற்கொண்டு அவ்வளோ அழகாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சுங்க. கன்னி பூஜை நீங்கள் போயிருக்கீங்களான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்கள். அழகாக இருந்தது. 1:30 வரைக்கும் 2 மணி வரைக்கும் நடந்தது. ஆனால் 2 மணி வரைக்கும் நடந்த மணிக்கு டைம் போனதே தெரியல. டக்கு டக்குன்னு போச்சு. உங்களுக்கு தெரியும், நான் தம்பியெல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருந்தோம். அவ்வளோ ஒரு அழகாக பண்ணாங்க. ஒரு வைப்ரேஷன் வரும்ல சாமி, ஒரு அழைப்புக்கும் ஒரு சாமி வந்துச்சுங்க. ஆடுனாங்கங்க எல்லோரும். அங்கே வீடியோவில் எடுத்திருக்கேன் பாருங்கள். அப்போ நல்லா ஜாலியாக இருந்தது. அப்போ ஒரு பாட்டு பாடும்போதே இப்போ காளியாத்தா பாட்டு பாடுறாங்கன்னா ஒரு ஒரு பொம்பளை இருந்துச்சு, ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே டான்ஸாக அப்படியே சாமி வந்துருச்சு. சாமி வந்து எல்லோரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்களும் போட்டிருந்தாங்க. எல்லாருமே மாலை போட்டிருந்தாங்க. ஆனால் அவ்வளோ விரதம் இருக்கணுங்களேங்க. என்ன விரதம் 48 நாள் விரதங்கிறது சும்மா வாங்க, அதெல்லாம் சூப்பருங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் பாடிக்கிட்டு நல்லா அப்படியே அவர் நினைப்பே வந்துடும் இல்லையா, அதனால் அப்படியே அவர் நினைப்பிலேயே பாட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருந்தது. உண்மையிலேயே சொல்லப்போனால் சூப்பராக இருந்துச்சு. அது சொல்லவே வாய்ப்பு இல்லை. அப்போ எல்லோரும் இந்த பார்த்தீங்களா, நாங்கள் எல்லாருமே வந்து அங்கே பார்த்துட்டு அவங்க பாட்டு பாடுவாங்க. அது காப்பிரைட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி இஷ்யூ வந்துடும் சொல்லி தான் நான் வந்து நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படி லைட்டாக கேட்கும், அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். மாடசாமி, சொடலமர சாமி, அதில் எல்லா சாமியும் அழைக்காங்கங்க. அந்த ஒரு பாட்டு அவங்களுக்கு ஒரு பாட்டு, ஒரு சாமிக்கு ஒரு பாட்டு, முருகருக்கு ஒரு பாட்டு, பிள்ளையாருக்கு ஒரு பாட்டு, மாடசாமிக்கு ஒரு பாட்டு, கப்சாமிக்கு ஒரு பாட்டு, அயனார் கருப்பசாமி வந்து கட்டேசி தான். அவர் வரும்போது தாங்க சூப்பர் பாட்டுங்க. அது எப்படின்னே தெரியலங்க, அவ்வளோ ஒரு அழகான பாட்டுங்க. அதுக்கு முன்னாடி சொடலமர சாமி இப்படி எல்லாருமே சொல்ல வந்து இந்த எல்லாருக்குமே சாமி வந்துச்சு. விரதம்னா சும்மா வாங்க, நம்ம குலதெய்வம் இறங்குறதுக்கு தானேங்க விரதத்தை எடுக்கும். அதுவும் இல்லாமல் முழு பக்தனாக ஆகிறது ஐயப்பனுக்கு, முருகருக்கு, எல்லாத்துக்கும் மாரியம்மன் எல்லாத்துக்குமே, ஓம் சக்தி கோயில் எல்லாத்துக்கும் மாலை போடும்போது அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அவ்வளோவும் நம்ம கடவுளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு ரொம்ப கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தானே அவங்க மாலை போடுறாங்க. அப்போ இவர் அதே மணிக்கே இந்த கைகி எல்லாம் வச்சு அதே மணிக்கே ஆடிக்கிட்டே இருந்தார். இந்த அண்ணனுக்கும் ரொம்ப தூரம் ஆடினாங்க. அடக்கக்கூடாதுங்க, விட்டுறணும், ஆட விடணும், சுற்றி ஆடணும். அடக்க அவங்களுக்கு தான் மூச்சு அடக்கும். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேக்கு. முன்ன போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்காங்க. முன்ன போகக்கூடாமல் உட்காந்துட்டு ஆட விட்றவங்க சும்மா ஆடட்டும்னு விட்டணும். பிடிக்கக்கூடாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆடுனா மட்டும்தான் அந்த இதுக்கு தாக்கம் குறையும். ஆட விடலைன்னா அந்த வெறியும் ஆக்ரோஷம் பிடிக்க அது ஆக்ரோஷமாக வரும். சாமி ஆடுறவங்களுக்கு எனக்கு தெரியும். எங்கள் மாமா சாமி வரும்போது நாங்கள் பிடிக்கும்போது அப்படித்தான் அவங்க வந்து சும்மா மெதுவாக ஆடும்போது அது பிடிக்க அது ஆக்ரோஷம். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் அப்படித்தான் ஆடுவார். கடைசியில் அப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் சாமி வர வைக்கணும்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போம்போது வந்து கடைசியாக ஒரு பையன் அப்படி தான் டப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துடும். அமுக்கக்கூடாது, நம்ம ப்ரெஸ் பண்ணி இறுக்கி பிடிக்கும்போது அந்த ஹார்ட் பீட் வந்து சாமி ஆடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து பட்டன்னு துடிக்கும். கையும் காலும் அப்படியே ஒரு மாதிரி
எப்படின்னா விறுவிறுன்னு நம்ம உள்ளங்காலில் இருந்துங்க விறுவிறுன்னு ஒரு 10 மடங்கு சக்தி நம்ம காலுக்குலேருந்து மேலே அப்படியே ஆக்கிரமிக்கிற மாதிரி இருக்கும். அப்போம்போது நான் ஆடணும், அந்த காலை டக்குன்னு ஊனணும், அந்த கையை அந்த பொசிஷனுக்கு அந்த கை எப்படியோ அது என்னன்னு தெரியாதுங்க. ஆனால் அந்த கை பொசிஷனுக்கு அது வந்துடும். அந்த சாமியார் என்ன சாமியோ அந்த சாமிக்குள்ள பொசிஷன் அந்த கை தூக்கி அப்படி ஒன்று பின்ன கட்டுறதா இருக்கும், இல்லாட்டி முன்ன கை. ஒரு சாமிங்க வந்து பின்ன கட்டி ஆடுவாங்க, ஒருத்தவங்க வந்து அருவாமணிக்கு இப்படி தூக்கி வச்சு ஆடுவாங்க. நான் ரொம்ப பார்த்துருக்கேன். அப்படி வந்து அவங்களுக்கு அந்த கையும் அந்த காலும் அப்படி வந்துடும். அப்புறம் பார்த்தா வருதப்பா பெட்டி வருதப்பா, அந்த பெட்டிக்குள்ளே சத்தி வருதப்பான்ற மணிக்கு பெட்டி வரும். பெட்டி வந்தோடனே பெட்டி வந்ததுக்கப்புறம் என்ன வரும், கருப்பசாமி வந்துடுவார் இல்லையா. பெட்டி வருது, பெட்டிக்கு அடுத்து கருப்பசாமி வருவார். அப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பெட்டியை தூக்கும் போதே ஒரு வைப்ரேஷன், அவ்வளோ ஒரு வைப்ரேஷன், ஜாலி, செம்ம ஜாலியாக இருந்தது. ஐயோ நம்ம சாமியை பார்க்குற போகிறோமோ அப்படிங்கிற மணிக்கு நம்மளை அப்படியே ஐயப்பன் கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. என்னென்ன நடக்கும் என்னென்ன வைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த அண்ணே வந்து அந்த பெட்டியை வச்சு அதில் அப்படியே அந்த பூவெல்லாம் தூவி அப்படியே கொண்டு வருவாங்க. அதான் வருதப்பா பெட்டி வருதப்பான்னு அந்த பாட்டை பாடி சூப்பருங்க. அந்த பாட்டு உங்களுக்கு அந்த இது வந்துடும் சொல்லிட்டு தான் காப்பிரைட் எங்களை கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த பாட்டு சரியாக கேட்கவும் இல்லை. அது மைக் இருந்தால் தான் அழகாக கேட்கும். எல்லோரும் நம்ம சவுண்டு கொடுக்கமா அதில் வந்து கேட்காது, அது எனக்கு தெரியும். அப்போ இப்படியே வந்து பாடிக்கிட்டே வராங்க. பாடிக்கிட்டே வருவாங்க. வரும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த கடைசி வரைக்கும் என்ட்ரன்ஸ் வரைக்கும் அப்படியே நடந்து அப்படியே மெதுவாக தான் வருவாங்க. மெதுவாக நடந்து அந்த பெட்டியை வந்து நம்ம ஐயப்பன் இருக்கார்ல அவர்கிட்ட போய் இறக்கி வைப்பாங்க. இறக்கி வைக்கும்போது அவங்களுக்கு சாமி வந்துடும். ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போதே அந்த பெட்டி கொண்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கே சாமி வந்துடும். சாமி வந்து அவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு ஆடிக்கிட்டே இருக்கவங்க பின்ன இருக்கவங்களும் பிடிச்சிக்கிட்டே தான் போவாங்க. அந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, எனக்கு அந்த கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. இந்த தெரிஞ்சு பாருங்கள். இது எப்படின்னா அவர் ஆட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பெட்டியும் உழுவக்கூடாது, அவரும் கீழே விழுக்கூடாது. அப்படியே அந்த பூவை தூவிக்கிட்டே தான் வரணும் பெட்டி. இப்போ எல்லோரும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்ததுங்க. அந்த பெட்டி சூப்பராக இருந்தது. அந்த சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, சொல்ல வந்து வாய்ப்பே இல்லை, அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நான் வந்து கன்னி பூஜைக்கு முத தர போயிருக்கேன்னா எங்கள் மாமா 2 தம்பிங்க போட்டிருந்தாங்க. அதனால் அப்போ போயிருந்ததுனால ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நான் கூட வீட்டில் வச்சா கூட எல்லோரும் சொன்னாங்க, வீட்டில் வச்சா கூட அவளை பொதுவாக பொது பூஜைன்னு சொல்லி வைக்காங்களோ, சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கூடையும் ஒன்று போல் உட்காந்து செஞ்சு பாட்டு பாடுறதெல்லாம் சூப்பருங்க. அந்த பெட்டிக்குள்ளே சத்தி வருதப்பா அப்படின்னு வருதப்பா வந்துருச்சு, பெட்டி வந்துருச்சு. அவர் ஆடிடுவார், டங்குன்னு ஆடுவார். ஆடினோடனே அப்படியே இறக்கி சாமி ஐயப்போ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தான் ஆட விட்டுருவாங்க. இப்படி ஆட விடணும். ஆட விடாமல் அம்மிக்கு பிடிச்சா மூச்சு திணறல் வந்துடும் நம்மளுக்கு. 10 பேர் செஞ்சு ஒரு ஆள் அமுக்கக்கூடாது இல்லையா, அது ஆக்ரோஷமாக தான் கொடுக்கும். நம்ம என்ன செய்யணும், ஆட விட்டுட்டோம்னா அவ்வளோ ஆக்ரோஷமும் வராது, அந்த படபடப்பும் வராது. அப்புறம் இந்த ஆட விடுறாங்கன்னு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவர் ஆட்டம் அவ்வளோதான். அப்போனா என்ன, ஆட விட்டால் அவங்க ஒரு 5 நிமிஷம் ஆடிட்டு போயிடுவாங்க. நம்ம ஆட விடாமல் அடக்க சாமிக்குள்ளே எக்ஸ்ப்ரெஷன் வந்து என்ன ஆகும், நம்மளை அடக்குறாங்களேன்னு சொல்லிட்டு தான் வரும். சரியா? அதனால் வந்து யார் சாமி ஆடினாலும் ஒன்று கையை விட்டுறணும். ஆடட்டுமே, இன்னொரு 5 நிமிஷம் ஆடுவாங்களா, கீழே விழுகாமல் இருக்கிறது பார்க்க நீங்கள் இருக்கீங்க. அப்புறம் ஏன் நல்லா ஆடட்டுமே, அவ்வளோதான். இறக்கிட்டாங்க வெட்டியை இறக்கிட்டுங்க. அவர் வந்து அப்படியே ஒரு மெதுவாக வந்து உட்காந்துருவார். அந்த பாட்டை அடிக்கிறவங்களும் சரி, அந்த கையில் அந்த சிலுக்கு அது அடிக்கிறதும் சரி, உண்மையிலே கையெல்லாம் வலிக்குங்க. கொஞ்சம் நேரம் கூட கேப் விடாமல் அடிக்காங்க. அதில் எல்லாருமே பாட்டும் பாருங்க, கைத்தட்டி எனக்கு கையே வலிச்சிச்சுங்க. அவங்களுக்கு ஒன்றுமே வலிக்கல. அப்போ அந்த விரதத்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு விரதம் இருந்தால் அந்த கை வலிக்காமல் அவங்க அவ்வளோ எனர்ஜியாக பாடி ஆடினாங்க தெரியுமா. ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகணும். கன்னி பூஜைக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கும், மன நிம்மதி இருக்கும். என் அப்பனை பார்க்கும்போது நல்லா ஜோடனை தங்க கலரில் அவரை உட்கார வச்சு படி ஃபுல்லாக விளக்கேற்றி அவருக்கு வச்சுருந்தாங்க.
இந்த கடைசி தான் அந்த 18 படிலையும் வந்து இது பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த கன்னி பூஜை வச்சாங்க இல்லையா, அவங்க மட்டும் வந்து அந்த இப்போ கன்னி சாமி இருப்பாங்களா, அவங்க மட்டும் வந்து முட்டி போடுங்க அப்படின்னாங்க. முட்டி போட்டுட்டுங்க, இதுதாங்க ஃபைனல். சூப்பர். ஐயோ இந்த வீடியோ நான் போட்டு வரத ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். என்கிட்ட இல்லை, அப்புறம் தங்கச்சிட்ட வாங்கி போட்டு விட்டேன். என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா, இப்போ எல்லாம் முட்டி போடுங்க சாமி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. எல்லாருமே வச்சுட்டாங்க. ஏன்னு நான் கேட்டேன் எங்கள் தங்கச்சி கூட, ஏத்தா போன தடவை வந்தப்போ இப்படி தான் ஆடி சாமி வந்து மேலே ஒழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. நானும் எந்திச்சு போய் இங்கிட்டு போய் என் தங்கச்சி தள்ளி போவேன், வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னா. என்ன பாட்டு போட்டாங்க, அங்கே ஈட்டி முழங்குது கருப்பசாமி, அந்த பாட்டை போட்டாங்க. நான் அது கண்டிப்பாக வந்து ஷார்ட் வீடியோலாம் அந்த பாட்டை போட்டு நான் கண்டிப்பாக அவங்கள போடுவேன். டங்கு டங்கு டங்குன்னு எல்லாம் எழுந்திரிச்சு ஆடுனாங்க பாருங்க. ஆட்டம் அப்படியே நம்மளுக்கே ஒரு அப்படியே எக்ஸ்ப்ரெஷனோட அப்படி சின்ன பையன் ஆடுறான், அடக்க முடியல, அவனே அடக்க முடியல. இந்த பாருங்க அப்படிங்க போட்டு வாங்க எல்லாம். ஐயோ பார்க்குற ஒரு அழகு, எல்லா சாமியும் ஒரு இடத்துல பார்க்கலாம், அங்கே வந்தால் பார்க்கலாம். அப்போ ஆடும்போது அந்த உடம்பை வருத்தி வான்னு அந்த பாட்டுக்கு இழுக்கிறாங்க பார்த்தீங்களா, இழுக்கும்போது அந்த கை தூக்கிக்கிட்டு வருது பார்த்தீங்களா, அப்போம்போது சாமி இறங்கும்போது இருக்குது பாருங்க. அவங்க ஆட்டமும் கட்டுப்படுத்த முடியாமல் நின்று ஆடுறாங்க பார்த்தீங்களா. ஆடுற இடம் எது, இங்கே கோயிலை கட்டுப்படுத்தலாம், அங்கே கட்டுப்படுத்தலாம், இங்கே கட்டுப்படுத்தலாம். ஆனால் கன்னி பூஜையில் சாமியை கட்டுப்படுத்த முடியாது. மாலை போட்டு வர்ற சாமிமார்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆடிட்டாங்க. அதே மாதிரிக்கு 2 தம்பியும் ஆடிட்டாங்க. எங்கள் மாமா மட்டும்தான் அதில் ஆடலை. அது யார், 3வது மாமா மட்டும்தான் ஆடலை. எங்களோட 3வது மாமா மட்டும்தான் ஆடலை. ஆனால் 2வது மாமாவுக்கு வந்து பொதுவாகவே சாமி வருவார், கருப்பசாமி வருவார். அதனால் அவர் வந்து ரொம்ப, அவரே அவ்வளோ தூரம் அமைதியாக இருந்தது ஐசியம்தான். கட்டேசி நேரத்தில் ஆடுவார், டங்கு டங்கு டங்குன்னு. அங்கே ஈட்டி முழங்குது கருப்பசாமினோடையும் அவர் அதுக்கு அடுத்து தான் ஆடுவார் அந்த பாட்டுக்கே. இப்போ இந்த பாருங்கள், சொன்ன உடனேமே அந்த முட்டி போட்டு இருக்கிறவங்க, அதுக்கடுத்து தான் க்ளோஸ்அப் போனேன். முட்டி போட்டு இருக்கிறவங்களுக்கு சாமி வருங்க, தொத்தாலாக எந்திப்பாங்க, டங்கு 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 டங்குன்னு. அது எப்படின்னே அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. அது இன்னும் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. நான் 3 வருஷம் போட்டாலும் 3 வருஷம்னாலும் அவங்க கன்னிசாமி தான் சொன்னாங்க. அது எப்படி தெரியாது. ஆனால் வந்து அழகாக இருந்தது, பார்த்ததுலே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரசித்து பார்த்தது நான் கன்னி பூஜை மட்டும்தாங்க. இந்த வராரு இந்த அண்ணன் இங்கிட்ட வந்துட்டு போனோடனே தள்ளுங்கம்பாங்க. தள்ளுன உடனே எந்திரிச்சிருவாங்க. ஏன்னு சவுண்டை பார்த்தீங்கன்னா கணார் குரல் கேட்கும் இல்லையா, அப்படி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஏய் அப்படின்னு பேசுகிறேன் என் தம்பி, ஏய் அப்படின்னு, என்னடா இப்படி கத்துறோம் அப்படின்னோடனே எல்லாரும் அப்படின்னு கத்துனாங்க. இப்போ அவ்வளோ தூரம் சாதாரணமாக குரலாக இருக்குது. அந்த சாமியோட இது வரும்போது பாருங்கள், இப்போ எங்கள் மாமா ஆடுவாங்க, 2வது மாமா ஆடுவாங்க, ஒரு பச்சை கலர் அடி, உடம்பு மட்டும் எப்படி வந்து மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே டோட்டலாக மாறுங்க. அம்மா இருப்பார், அந்த திங்குன்னு காலை வைக்காங்களா, அப்படித்தான் வைக்க தோணும். வைக்கிறாங்களே, கருப்பசாமி ஆடுறாரு. இவருக்கு வந்து கருப்பசாமி கட்டேசி தான் ஆடினார். எவ்வளோ நேரம் தம் கட்டினாரோ தெரியாதப்பா. ஆனால் இவர் வந்து முருகருக்கு போட்டிருந்தாரு, மகன் வந்து ஐயப்பனுக்கு போட்டிருந்தாரு. இந்த அங்கிட்டு வெள்ளையா அவங்க கொஞ்சம் இதாக இருக்காங்களா, அங்கிட்டு அவருக்கு வந்து இப்போ சாமி வரல. அவருக்கு எப்போ சாமி வருது தெரியுமா, மலைக்கு போகும்போது வீட்டை இப்படி ஏற்று பார்த்தாரு. பார்க்கும்போது திக்குன்னு கண்ணீர் வச்சுட்டு எல்லாத்துக்கும், பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லது கொடுன்னு சொல்லி குளிர் பூசினார். அப்போம்போது அவருக்கு அழுக வந்து சாமியே வந்தது. அதுக்கு தாண்டி அவர் தம்மடத்தினாரா என்னன்னு தெரியல. ஆனால் அப்போ சாமி வந்தது. வீட்டை பார்த்துட்டு அப்படியே அழுக வந்து அப்படியே ஊன்னாரு. அப்போது எங்கள் மாமா கடைசி அன்னைக்கு இப்போ சாமி வந்து இத்தனை நாள் வரைக்கும் அதில், ஆனால் அப்போ வந்து வந்துச்சு. அப்புறம் எங்கள் மாமா வந்து எப்பயுமே ஆடுவாங்க. இப்போ 2 பையங்களும் வந்து அதில் ஒருத்தன் ஆடுவான். அதுவுமே இப்போ விரதம் இருக்கும்போது ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 சாமி போகுது. அந்த விரதம் இருந்தால் அந்த ஒரு கட்டுப்பாடு, நம்ம உடம்பு வந்து 48 நாள் உள்ள கட்டுப்பாடு வந்துடும் இல்லையா. இந்த உடம்புக்கு கறி சேர்க்காமல் சுத்தமாக இருக்கும், நல்ல ஒழுக்கமாக இருக்குன்ற போது சாமி வந்து என்னத்துக்கு கேட்கும், அந்த நல்ல ஒழுக்கத்தையும் அந்த சுத்தமான டயத்தானு பார்ப்போம். அப்போம்போது எல்லா சாமியும் பார்த்தேன். ஐயோ அப்பா, எனக்கு அந்த இந்த வீடியோவை எப்படா போடுவோம் உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி நானும் என்ன அந்த பாட்டோடு பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும். நாங்கள் பாட்டு இல்லாமல் எடுத்துட்டோம், அவ்வளோதான்.
தங்குன்னு எல்லாரையும் உருள ஆரம்பிச்சிட்டாங்கங்க. விடணும் விடாமல் அம்மிக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு பையன் மயக்கம் போட்டுமே விழுந்துட்டான். அப்புறம் தண்ணி எடுத்து கொடுத்து செஞ்சு எல்லாம் இது பண்ணாங்க. அப்புறம் வந்து கடைசியாக தீவாரணை 18 படி அவருக்கு ஏற்றி அப்படியே வழியை விட்டு வாசல் போய் மறுபடியும் அங்கேருந்து தீவாரணை அப்படியே கொண்டு வர்றவங்க அப்படியே வச்சு கூட்டு வரணும். ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியே அவரை கொண்டு வந்துட்டு நம்ம எப்படி வீட்டுக்கு அந்த இதை தூக்கும்போது எப்படி நம்ம வெளியே அப்படியே அவரை பின்னாடி இருந்தானே போகிறோம், இருந்து வராமல் பின்னாடி போகிறோம்ல, அப்படி போயிட்டு மறுபடியும் அப்படியே அந்த வாசலுக்கு அப்படி காமிச்சு விட்டுட்டு ஒரு பையன் விழுந்துட்டான். அந்த ஆடியே விழுந்துட்டாங்க. அப்பா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடாது. பிடிக்காமல் விட்டு ஆடினாங்கன்னா கரெக்டாக 10 நிமிஷம் தான் அவங்க ஆட்டம் முடிஞ்சிடும். நல்லா ஆடி சாமி ஓஞ்சிடும். இவங்க பிடிக்க அது ஆக்ரோஷமாக தான் வரும். பிடிக்காதீங்கன்னா பிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன செய்ய, அப்புறம் அப்படியே வாசலில் போய் அப்படியே வெளியே வேகத்துக்கு காமிச்சிட்டு அப்படியே வந்தாங்க. அப்படியே மறுபடியும் உள்ள மெதுவாக வந்து அவர்கிட்ட அந்த தீவானையை வச்சுருவாங்க. அப்புறம் அங்கங்கே அந்த இது பண்ணுவாங்களே. அப்புறம் மறுநாள் அதுக்கடுத்து சொன்னேன்ல, இருமுடி கட்டியாச்சு. அந்த வீடியோ பார்த்துட்டீங்க. அதுக்கடுத்து அது கொஞ்சம் லென்த்தாக போகுஞ்சில் விட்டுட்டேன். அப்புறம் இருமுடி கட்டுறதுக்கு ஒரு அண்ணன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க அப்புறம் மறுபடியும் அந்த போர்வையெல்லாம் வச்சு சூடம்பத்தி எல்லாம் காமிச்சிட்டு யார் இதுன்னு சொல்லிவிட்டு அவங்க இருமுடி எடுத்து அவங்க தலையில் வச்சு கட்டிட்டாங்க. மாலையை போட்டாங்க. அந்த மாலை ஏன் புதுசாக இருக்குன்னா, போய் அந்த இருமுடி கெட்ட நாள் வந்திருந்தாங்க இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை. அது அப்போ வந்து தம்பிக்கு போடாமல் கட்டிட்டாங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சதுனே மறுதாடு எடுக்கும்போது எங்கள் மாமா மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். அவரும் போகும்போது எனக்கு புது மாலை தான் வேணும்னு சொல்லி அவரும் போட்டுக்கிட்டாரு. இப்போ தம்பிக்கு கொஞ்சம் புது மாலை போட்டாச்சு. கேட்டது சிரிப்பாக இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் நல்லா இருந்துச்சுங்க. அதான் அந்த மாலை போடுறவங்களுக்கு அந்த மார்கழி கார்த்திகை மாதம்லாம் உண்மையிலே அந்த வாடைக்காண்டியே மாலை போடுவாங்க. அந்த வாசனைக்காண்டியே போடுவாங்க. ஐயப்பனே உள்ளே நிற்கிற மாதிரிங்க. அதை விட கருப்பசாமியை காவலுக்கு வெளியே ஒரு இதில் வைக்காங்க பார்த்தீங்களா, கல்லெல்லாம் சொல்ல முடியாது, ஒரிஜினலாகவே அந்த கல்லுக்குள்ளே வந்துருந்தாரு. அவ்வளோ இதாக இருந்தது. ஏன்னா தேங்காய் இங்கே உடைச்சிட்டு அங்கே கிளம்புறாங்களா, தேங்காய் உடைக்கிற தண்ணி நாங்கள் வந்து வீட்டுக்கு வர தண்ணி நாங்கள் சாமியான கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு இருக்கும்போதே வந்து அவர் இருக்கிறது வந்து தச்சுருமா தெரிஞ்சு. நீங்கள் நம்ம கல்லுன்னு நினைக்கக்கூடாது. உண்மையிலுக்கான கண்டிப்பாக வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க அதை கல்லுன்னு கண்டிப்பாக நினைக்கவே மாட்டாங்க. சாமியாக தான் கும்பிடுவாங்க. அவர் காவலுக்கு நம்ம வீட்டில் இருக்கணும். இப்போ தேங்காய் உடைக்கும் போது ஐயப்பன் கோயிலேருந்து இங்கே வந்துடுவார். நம்ம வீட்டுக்கு காவலுக்கு வந்துடுவார். நம்ம கிளம்ப போகிறோம் இல்லையா, அப்போ உடைப்போம்ல. அப்போ இப்போ 2வது தேங்காய் உடைப்போம் பாருங்க. 2வது தேங்காய் உடைக்கும் போது அவ்வளோதான் முடிஞ்சு. அவர் சாமியை வீட்டுக்கு வந்துட்டாரு, மலைக்கு போயிட்டு வந்துட்டாரு, நீங்கள் வந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் கூப்பிட்டோடனே கரெக்டாக ஓடிடுவாராம். இதுதான் கதைங்க. அங்கே உண்மை கதை தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லலாம். நான் தப்பாக சொல்லியிருக்கலாமா என்னன்னு தெரியல. இதுதான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மொத தேங்காய் உடைக்கும் போது கனவுல வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து என் மக கனவுல தெரிஞ்சது அவர் வாசலில் உட்காந்த மாதிரிக்கும். 2வது என் தம்பி நைட்டு 10 மணிக்கு வந்த பிறகு வந்து வீட்டை அப்படியே பார்த்து அவர் நடந்து போகிற மணிக்கு இருந்ததான் அப்படின்னு என் மக சொன்னான். அவளுக்கு வந்து 10 வயசு தான் ஆகுது. ஆனால் அவளுக்கு அப்படி காட்டுறாருன்னா அவர் அப்போ பாருங்கள். இப்போ சாமி வந்து நம்ம வாசலில் இருக்கிறதும் போகிறதும் தெரியுது. இத்தனைக்கும் 2 நாள் கழிச்சு என்னமோ தான் வந்தான், 3 நாள் கழிச்சு. அவளுக்கு எப்படி தெரியும் இன்றைக்கி தான் வரப்போகிறான்னு தெரியாது. ஆனால் அவள் சொன்னான், ஏம்மா அவர் தான்மா சுட்டு கையில் ஒரு இது வச்சுருந்தாருமா, அருவா வேறு வச்சுருந்தாரு, அப்படியே திரும்பி போயிட்டாருமா வீட்டை பார்த்துட்டு அப்படின்னு. ஆனால் நான் வந்து பார்க்க அதே மாதிரிக்கு நைட்டு என் தம்பி வந்துருந்துருக்கான். அப்போ எங்களுக்கு தெரியாது. அப்புறம் காலையில் போய் மாமாங்க காலில் விழுந்து துணூர் பூசிட்டு அப்புறம் மாலையை வந்து அம்மா கையில் கலட்டணுமா. எங்கள் மாமாவுக்கு வந்து அம்மா இல்லாதனால அப்பாவும் இல்லாதனால எங்கள் அப்பா கலட்டி பாலுக்குள்ளே போட்டாங்க. அப்படியே பாருங்கள், பின்னாடியே கூட்டு போய் அங்கனுக்குள்ளே ஒரு தேங்காய் கருப்பசாமி வச்சுருக்கோம்ல வாசலில், காவலுக்கு யார் இருக்கா வாங்க எல்லாரும் வந்துருங்கன்ட்டாங்க. அந்த பறவை இங்கே உடைப்பாங்க. இதுதாங்க ஹைலைட்டு. உடச்சோடனே வந்துடுவார். உடச்ச உடனே என் அப்பா அங்கேருந்து அமுச்சு விட்டுருவார், வந்துடுவார். தங்குன்னு போய் நிற்பார். வீட்டு காவலுக்கு யார் இருக்கணும், நீ இருக்கணும்ல அப்படின்னு நீங்கள் வந்துடுவார். உடைப்பாங்க. எல்லாருமே கிளம்பிட்டோம், வீட்டோடு எல்லாமே கிளம்பிட்டோம். தேங்காய்க்கு வந்து கிளம்பிட்டார். அவன்தான் இருக்கார் பாருங்க. அவ்வளோ ஒரு இதுங்க, சக்திங்க. என்ன நினச்சாலும் எது நினச்சாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கே வாய் உளருது சில நேரம். பாய்.